ஓம் சாந்தி 15/4/2026. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய சுய தர்மம் அமைதியாகும். உண்மையான அமைதி சாந்தி தாமத்தில் கிடைக்கும். இந்த விஷயத்தை அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும். சுய தர்மத்தில் இருக்க வேண்டும். கேள்வி: எந்த ஒரு ஞானம் ஒரு தந்தையிடம் இருக்கிறது, அதை இப்பொழுதுதான் நீங்கள் படிக்கிறீர்கள். பதில்: பாவம் மற்றும் புண்ணியத்தின் ஞானமாகும். பாரதவாசிகள் எப்பொழுது பாபாவை நிந்தனை செய்ய ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுது பாவ ஆத்மாக்களாக ஆகிறார்கள். மற்றும் எப்பொழுது பாபா மற்றும் நாடகத்தை தெரிந்து கொள்கிறார்களோ அப்பொழுது புண்ணிய ஆத்மாக்களாக ஆகிவிடுகிறார்கள். இந்த படிப்பை குழந்தைகளாகிய நீங்கள்தான் இப்பொழுது படிக்கிறீர்கள். அனைவருக்கும் சத்கதியை வழங்குபவர் ஒரே ஒரு பாபா தான் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். மனிதர்களுக்கு சத்கதி, அதாவது முக்தி, ஜீவன் முக்தியை கொடுக்க முடியாது. பாடல்: இந்த பாவம் நிறைந்த உலகிலிருந்து. ஓம் சாந்தி. இது பாவ ஆத்மாக்களின் உலகம் மற்றும் பாரதத்தை தான் புண்ணிய ஆத்மாக்களின் உலகம் என்று அழைக்கிறோம். அங்கே தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது என்று சொல்ல முடியும் என பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இந்த பாரதம் சுகதாமமாக இருந்தது. அப்போது வேறு எந்த கண்டமும் இருக்கவில்லை. ஒரு பாரதம்தான் இருந்தது. அமைதி அல்லது சுகம் அந்த சத்தியுகத்தில் இருந்தது. அதனை சொர்க்கம் என்று சொல்கிறார்கள். இது நரகமாகும். பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது. இப்பொழுது நரகமாக இருக்கிறது. நரகத்தில் நிம்மதி அல்லது சுகம், அமைதி எங்கிருந்து வரும்? கலியுகத்தை நரகம் என்று அழைக்கிறோம். கலியுக கடைசியை தான் மோசமான நரகம் என்று சொல்லப்படுகிறது. துக்கதாமம் என்று சொல்லப்படுகிறது. இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்த பொழுது இந்த பாரதம்தான் சுகதாமமாக இருந்தது. பாரதவாசிகளின் இல்லற தர்மம் தூய்மையாக இருந்தது. தூய்மை, அமைதி, சுகம், செல்வமும் அதிகமாக இருந்தது. இப்பொழுது அதே பாரதம் தூய்மையற்றதாக ஆகியுள்ளது. அனைவரும் விகாரிகளாக ஆகியுள்ளார்கள். இது துக்கதாமமாகும். பாரதம் சுகதாமமாக இருந்தது. மற்றும் ஆத்மாக்களாகிய நாம் எங்கே வசிக்கிறோமோ அது சாந்தி தாமம் ஆகும். சாந்தி என்பது அங்கே சாந்தி தாமத்தில் தான் கிடைக்க முடியும். ஆத்மா அமைதியாக அங்கேதான் இருக்க முடியும். அதனை இனிமையான வீடு, நிராகார உலகம் என்று சொல்லப்படுகிறது. அது ஆத்மாக்களின் வீடாகும். அங்கே இருக்கும் பொழுது ஆத்மா அமைதியாக இருக்கிறது. மற்றபடி அமைதி ஒன்றும் காடு போன்ற இடங்களுக்கு செல்வதால் கிடைப்பது இல்லை. அதுதான் சாந்தி தாமமாகும். சத்தியுகத்தில் சுகமும் இருக்கிறது, அமைதியும் இருக்கிறது. இங்கே துக்கதாமத்தில் அமைதி என்பது இருக்க முடியாது. அமைதி என்பது சாந்தி தாமத்தில் தான் கிடைக்கும். சுகதாமத்திலும் கூட கர்மம் நடக்கிறது. ஷரீரத்தின் மூலம் நடிப்பை நடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த துக்கதாமத்தில் அமைதியும் சுகமும் உடைய மனிதன் யாரும் இல்லை. இது கீழான தூய்மையற்ற இடமாகும். ஆகையால் தூய்மையற்றவர்கள் தூய்மையாக்குபவரை அழைக்கிறார்கள். ஆனால் அந்த தந்தையை யாரும் தெரிந்திருக்கவில்லை. ஆகையால் அனாதைகளாக ஆகிவிட்டார்கள். அனாதைகளாக இருக்கின்ற காரணத்தினால் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். எவ்வளவு துக்கம், அசாந்தி, சண்டைகள் நடக்கின்றன. இந்த உலகமே ராவண ராஜ்யமாகும். ராமராஜ்யம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். ராவண ராஜ்யத்தில் சுகமும் இல்லை, அமைதியும் இல்லை. ராமராஜ்யத்தில் சுகம், அமைதி இரண்டும் இருந்தது. தங்களுக்குள் ஒரு பொழுதும் சண்டையிட்டுக் கொள்வது இல்லை. அங்கு 5 விகாரங்களே இருப்பது இல்லை. இங்கே 5 விகாரங்கள் இருக்கின்றன. முதலில் தேக அபிமானம் முக்கிய
முக்கியமானதாகும். பிறகு காமம் கோபமாகும். பாரதம் சொர்க்கமாக இருந்த பொழுது இந்த விகாரங்கள் அங்கே இருக்கவில்லை. ஆத்ம அபிமானிகளாக இருந்தார்கள். இப்பொழுது மனிதர்கள் அனைவரும் தேக அபிமானிகளாக இருக்கிறார்கள். தேவதைகள் ஆத்ம உணர்வுடையவர்களாக இருந்தார்கள். தேக அபிமானமுடைய மனிதர்கள் ஒரு பொழுதும் யாருக்கும் சுகத்தை கொடுக்க முடியாது. ஒருவர் மற்றவருக்கு துக்கம்தான் கொடுக்கிறார்கள். யாராவது லட்சாதிபதியாக கோடீஸ்வரர்களாக பல கோடி சொத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் சுகமாக இருக்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள். கிடையாது. இவை அனைத்தும் மாயையின் பகட்டாகும். மாயையின் ராஜ்யமாக இருக்கிறது. இப்போது அதனுடைய அழிவிற்கு இந்த மகாபாரத சண்டை எதிரிலேயே இருக்கிறது. இதற்கு பிறகு சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்பட வேண்டும். அரை கல்பத்திற்கு பிறகு நரகத்தின் வாசல் திறக்கிறது. இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. பக்தி செய்தால்தான் பகவான் கிடைப்பார் என்று பாரதவாசிகள் சொல்கிறார்கள். பக்தி செய்து செய்து எப்போது முற்றிலும் கீழே வந்து விடுகிறார்களோ அப்பொழுது சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்கு, அதாவது பாரதத்தை சொர்க்கமாக ஆக்க நான் வரவேண்டி இருக்கிறது என்று பாபா கூறுகிறார். சொர்க்கமாக இருந்த பாரதம் எவ்வாறு நரகமாக ஆயிற்று? ராவணன் தான் அவ்வாறு ஆக்கினான். கீதையின் பகவான் மூலம் உங்களுக்கு ராஜ்யம் கிடைத்தது. 21 பிறவிகள் சொர்க்கத்தில் ராஜ்யம் செய்தீர்கள். பிறகு பாரதம் துவாபர யுகத்திலிருந்து கலியுகத்திற்கு வந்துவிட்டது. அதாவது இறங்கும் கலை ஆகிவிட்டது. ஆகையால் அனைவரும் ஹே பதீத பாவனரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். தூய்மையற்ற மனிதர்களும் சுகம் அமைதி தூய்மையற்ற உலகில் கிடைக்க முடியாது. எவ்வளவு துக்கம் அடைகிறார்கள். இன்று பணம் திருடு போய்விட்டது, திவாலாகிவிட்டது, இன்று நோயுற்றேன், துக்கமே துக்கம். நீங்கள் இப்பொழுது சுகம் அமைதியின் ஆஸ்தியை பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைவதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். எப்பொழுதும் சுகத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு பாபா. தூய்மையா எப்பொழுதும் துக்கமாக ஆக்கக்கூடியவர் ராவணன். இந்த விஷயங்களை பாரதவாசிகள் தெரிந்திருக்கவில்லை. சத்தியுகத்தில் துக்கத்தின் விஷயங்கள் நடப்பது இல்லை. ஒரு பொழுதும் அழ வேண்டியது இல்லை. எப்போதுமே சுகமே சுகமாகும். அங்கே தேக அபிமானம் அல்லது காமம் கோபம் போன்றவை இருப்பது இல்லை. எதுவரை 5 விகாரங்களை தானம் கொடுக்கவில்லையோ அதுவரை துக்கம் எனும் கிரகணம் விடுபடாது. தானம் கொடுத்தால்தான் கிரகணம் விடுபடும் என்று சொல்வார்கள் அல்லவா? இந்த சமயத்தில் பாரதத்தில் 5 விகாரங்கள் எனும் கிரகணம் பிடித்திருக்கிறது. எதுவரை 5 விகாரங்களை தானம் செய்யவில்லையோ அதுவரை 16 கலைகளில் முழுமையான தேவதையாக ஆக முடியாது. பாபா அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் ஆவார். குரு இல்லாமல் உயர்ந்த நிலையை அடைய முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் கதி என்பதன் பொருளை புரிந்து கொள்வதில்லை. மனிதர்களுடைய கதி சத்கதி என்றால் முக்தி, ஜீவன் முக்தி. அதை தந்தைதான் கொடுக்க முடியும். இந்த சமயத்தில் அனைவருக்கும் சத்கதி ஏற்பட வேண்டும். தில்லியை புது தில்லி, பழைய தில்லி என்று கூறுகிறார்கள். ஆனால் இப்பொழுது புதியதாக ஒன்றுமில்லை. புதிய உலகத்தில் புது தில்லியாக இருக்கிறது. பழைய உலகத்தில் பழைய தில்லி இருக்கிறது. சரியாக யமுனை நதிக்கரையில் இருந்தது தில்லி. தேவதைகள் வாழும் இடமாக இருந்தது. சத்தியுகமாக இருந்தது. தேவி தேவதைகள் ராஜ்யம் செய்தார்கள். இப்பொழுது பழைய உலகத்தில் பழைய தில்லி இருக்கிறது. புதிய
உலகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் நடந்தது. பாரதவாசிகள் இதை மறந்து விட்டார்கள். புதிய பாரதம் புது தில்லியாக இருந்தது. புது தில்லியாக இருந்த பொழுது லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. வேறு எந்த கண்டமும் இருக்கவில்லை. இதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. அரசாங்கம் இதை கற்பிப்பது இல்லை. இது பாதி வரலாறு என்று தெரிந்துள்ளார்கள். எப்போதிலிருந்து இஸ்லாமியர்களும் பௌத்தர்களும் வந்தார்களோ அப்போதைய வரலாறு தான் இருக்கிறது. லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. முழு சிருஷ்டி சக்கரமும் எவ்வாறு சுழல்கிறது என்பதை தந்தைதான் புரிய வைக்கிறார். பாரதம் சொர்க்கமாக இருந்த பொழுது தங்க யுகமாக இருந்தது. இப்பொழுது அதே பாரதத்தை பாருங்கள், என்னவாக ஆகிவிட்டது. பிறகு பாரதத்தை வைரத்தை போல யார் ஆக்குவது? நீங்கள் எப்பொழுது மிகவும் பாவ ஆத்மாக்களாக ஆகிவிடுகிறீர்களோ அப்பொழுது நான் புண்ணிய ஆத்மாக்களாக ஆக்க வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். இந்த நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதை யாருமே தெரிந்திருக்கவில்லை. இந்த ஞானத்தை தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. ஞானக்கடலான தந்தை தான் படிப்பு சொல்லி தருகிறார். மனிதர்களுக்கு ஒரு பொழுதும் சத்கதியை கொடுக்க முடியாது. தேவி தேவதைகளாக இருந்த பொழுது ஒருவர் மற்றவருக்கு சுகத்தை கொடுத்தீர்கள். எந்த ஒரு வியாதியும் நோயுற்றவர்களும் இருக்கவில்லை. இங்கே அனைவரும் நோயுற்றவர்கள். இப்பொழுது மீண்டும் சொர்க்கமாக ஆக்க தந்தை வந்துள்ளார். பாபா சொர்க்கமாக ஆக்குகிறார். ராவணன் நரகமாக ஆக்குகின்றான். இந்த விளையாட்டை யாரும் தெரிந்திருக்கவில்லை. சாஸ்திரங்களின் ஞானம் தனித்துவமாகும், பக்தி மார்க்கமாகும். அது ஒன்றும் சத்கதி மார்க்கம் அல்ல. இது ஒன்றும் சாஸ்திரங்களின் தத்துவம் அல்ல. பாபா சாஸ்திரத்தை சொல்வது இல்லை. இங்கே ஆன்மீக ஞானம். பாபாவை ஆன்மீக தந்தை என்று சொல்லப்படுகிறது. அவர் ஆத்மாக்களின் தந்தையாவார். பாபா கூறுகிறார், நான் மனித சிருஷ்டியின் விதையாக இருக்கிறேன். ஆகையினால் ஞானக்கடல் ஆவேன். இந்த மனித சிருஷ்டி எனும் மரத்தின் ஆயுள் எவ்வளவு, எப்படி வளர்கிறது, பிறகு எப்படி பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறது என்பதை நான் தெரிந்திருக்கிறேன். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகிறேன். பிறகு நீங்கள் எஜமானர்களாக ஆகிவிடுகிறீர்கள். இந்த ஞானம் உங்களுக்கு ஒரே முறைதான் கிடைக்கிறது. பிறகு மறைந்து விடுகிறது. பிறகு சத்யுகம் திரேதா யுகத்தில் இந்த ஞானத்தின் அவசியம் இருப்பதில்லை. இந்த ஞானம் பிராமணர்களாகிய உங்களுக்கு தான் கிடைக்கிறது. தேவதைகளிடத்தில் இந்த ஞானம் இல்லை. எனவே பரம்பரையாக இந்த ஞானம் வர முடியாது. இது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கிறது. இதன் மூலம் நீங்கள் ஜீவன் முக்தர்களாக ஆகிவிடுகிறீர்கள். தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகிறீர்கள். உங்களிடம் அநேகர் வருகிறார்கள். அமைதி எப்படி கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். ஆனால் இப்படி கேட்பது தவறாகும். மனம், புத்தி ஆத்மாவின் உறுப்புகளாகும். எப்படி சரீரத்தின் உறுப்புகள் இருக்கின்றனவோ அதுபோல ஆத்மாவை கல்புத்தியிலிருந்து தங்க புத்தியாக தந்தைதான் ஆக்குகிறார். அது சத்தியுகம் திரேதா வரை செல்கிறது. பிறகு மீண்டும் கல்புத்தி ஆகி விடுகிறது. இப்பொழுது நீங்கள் கல்புத்தியிலிருந்து தங்க புத்தி உடையவர்களாக ஆகிறீர்கள். தங்கமாக இருந்த உங்களுடைய புத்தியில் அழுக்கு சேர்ந்து கொண்டே சென்றது. பிறகு இப்பொழுது எப்படி
தங்க புத்தியாகும். ஹே ஆத்மா, என்னை நினைவு செய் என்று பாபா கூறுகிறார். நினைவு யாத்திரை மூலம் நீங்கள் தூய்மையாக ஆவீர்கள் மற்றும் என்னிடத்தில் வந்து விடுவீர்கள். மற்றபடி மனதிற்கு அமைதி எப்படி கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். இங்கே எப்படி அமைதி கிடைக்கும் என்று அவர்களிடத்தில் கேளுங்கள். இது துக்கதாமமாக இருக்கிறது. ஏனென்றால் விகாரங்கள் நுழைந்து விட்டுள்ளது. தந்தையிடமிருந்து அமைதி ஆஸ்தியாக கிடைக்கிறது. ராவணனுடன் சேரும் பொழுது தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். தந்தையின் மூலம் தூய்மையாக ஆவதற்கு ஒரு வினாடி ஆகிறது. இப்பொழுது நீங்கள் தந்தையிடமிருந்து ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை பெறுவதற்காக வந்துள்ளீர்கள். பாபா ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை கொடுக்கிறார் மற்றும் ராவணன் ஜீவன் பந்தனத்திற்கான சாபத்தை கொடுக்கிறான். ஆகையால் துக்கமே துக்கமாக உள்ளது. நாடகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். துக்கதாமத்தில் யாருக்கும் சுகம் அமைதி கிடைக்காது. அமைதி ஆத்மாக்களாகிய நம்முடைய சுய தர்மம். சாந்தி தாமம் ஆத்மாக்களின் வீடாகும். நம்முடைய சுய தர்மம் அமைதி என்று ஆத்மா கூறுகிறது. இந்த ஷரீரம் என்ற வாத்தியத்தை இசைப்பதில்லை. அமர்ந்து கொள்கிறேன், ஆனால் எதுவரை அமர்ந்து கொண்டே இருப்பது? கர்மம் செய்யத்தான் வேண்டும். எதுவரை மனிதர்கள் நாடகத்தை புரிந்து கொள்ளவில்லையோ அதுவரை துக்கமாகவே இருக்கிறார்கள். நான் ஏழை பங்காளனாக இருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். இங்கே ஏழைகள்தான் வருவார்கள். செல்வந்தர்களுக்கு சொர்க்கம் இங்கேயே இருக்கிறது. அவர்களுடைய பாக்கியத்தில் சொர்க்கத்தின் சுகம் இல்லை. நான் ஏழை பங்காளன் என்று பாபா கூறுகிறார். செல்வந்தர்களை ஏழைகளாகவும் ஏழைகளை செல்வந்தர்களாகவும் ஆக்குகிறேன். செல்வந்தர்கள் அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைய முடியாது. ஏனென்றால் இங்கே செல்வந்தர்களுக்கு போதை இருக்கிறது. பிரஜையில் வந்து விடுவார்கள். ஆனால் உயர்ந்த பதவியை ஏழைகள் அடைகிறார்கள். ஏழைகள் செல்வந்தர்களாக ஆகிவிடுகிறார்கள். நாம் செல்வந்தர்கள் என்ற தேக அபிமானம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த செல்வம் பொருட்கள் அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும், அழிந்து விடும் என்று தந்தை கூறுகிறார். ஆத்ம உணர்வுடையவராக இருப்பதில்தான் அதிகமாக உழைப்பு இருக்கிறது. இந்த சமயத்தில் அனைவரும் தேக உணர்வில் இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆக வேண்டும். நான் 84 பிறவிகளை முடித்திருக்கிறேன் என்று ஆத்மா சொல்கிறது. நாடகம் முடிகிறது. இப்பொழுது திரும்பிச் செல்ல வேண்டும். இப்பொழுது கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்தியுகத்தின் ஆரம்பத்தின் சங்கமம். ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் நான் பாரதத்தை மீண்டும் வைரத்தை போல ஆக்குவதற்கு வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். இந்த வரலாறு புவியியலை பாபாதான் சொல்ல முடியும். நல்லது, இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பாபாவிடமிருந்து ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை அடைவதற்கு அவசியம் தூய்மையாக வேண்டும். நாடகத்தின் ஞானத்தை புத்தியில் வைத்து துக்கதாமத்தில் இருந்தாலும் கூட துக்கங்களில் இருந்து விடுபட வேண்டும். இரண்டாவது, செல்வம் பொருட்கள் செல்வம் நிறைந்தவன் என்ற போதையை விட்டு ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், விகாரங்களின் வம்சத்தின் அம்சத்தை கூட முடித்துவிடக்கூடிய
சர்வ சமர்ப்பணம் மற்றும் ட்ரஸ்டி ஆகுக. யார் வருங்கால தேவைகளுக்காக பழைய சம்ஸ்காரங்களின் ஆஸ்தியை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ அவர்களை மாயை ஏதேனும் ஒரு ரூபத்தில் பிடித்து கொள்ளும். பழைய பதிவேட்டின் ஒரு சிறு துண்டு சீட்டினாலும் கூட பிடிபட்டு விடுவார்கள். மாயை மிக வேகமானது, அதன் கேட்சிங் பவர் ஒன்றும் குறைந்தது இல்லை. எனவே விகாரங்களின் வம்சத்தின் அம்சத்தை கூட முடித்து விடுங்கள். ஏதேனும் ஒரு மூலையிலும் கூட பழைய பொக்கிஷத்தின் அடையாளம் சிறிதும் இருக்கக்கூடாது. இதுவே சர்வ சமர்ப்பணம், ட்ரஸ்டி அல்லது யக்ஞஸ்நேகி, சகயோகி என்று சொல்லப்படுகிறது. ஸ்லோகன்: யாருடைய விசேஷ குணத்தின் காரணமாகவும் அவருடன் விசேஷ அன்பு கொள்வது கூட பற்றாகும். அவ்யக்த சமிஞ்சை: மகானாவதற்காக இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை கடைபிடியுங்கள். இனிமையே மகான் தன்மை. இதனால் மனம் மற்றும் வாயின் கடுமை முடிந்துவிடும், கோப அக்னி குளிர்ந்துவிடும். பாப் தாதா தம்முடைய குழந்தைகளை குளிர்ந்த தேவதைகளாக ஆக்க விரும்புகிறார். எனவே இனிமையின் குணத்தை கடைபிடியுங்கள். உங்கள் முகம் இனிமையானதாக இருக்க வேண்டும். இனிமையின் குணம் நிரம்ப பெற்றவர் ஆகுங்கள். யார் உங்கள் தொடர்பில் வந்தாலும் அவர்களை இனிய சொல் மற்றும் சக்திசாலியான பார்வையால் நிரப்பிவிடுங்கள். ஓம் சாந்தி.